வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை கொடுங்கையூரில் ஆட்டோ மீது அரசு பேருந்து உரசியதால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அரசு பேருந்து சாவியை எடுத்துக்கொண்டு ஓட்டம். பேருந்தை இயக்க முடியாமல் செய்வதறியாமல் திகைத்து நின்ற அரசு பேருந்து ஓட்டுநர். நடுவழியில் பேருந்து நின்றதால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அவதி. சென்னை மகாகவி பாரதி நகரில் இருந்து மீனம்பாள் சாலை நோக்கி சிட்கோ நிறுத்தம் அருகே 2A என்கின்ற அண்ணா சதுக்கம் செல்லும் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தினை அரசு பேருந்து ஓட்டுநர் ஸ்ரீதர் என்பவர் இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொடுங்கையூர் MR நகர் சிட்கோ அருகில் இருந்த பேருந்து வரும்பொழுது இதனை முந்தி செல்ல ஒரு ஷேர் ஆட்டோ ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அரசு பேருந்து அந்த ஷேர் ஆட்டோ மீது உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் அரசு பேருந்தில் முன்னே தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் திடீரென பேசிக்கொண்டே இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அரசு பேருந்தில் என்ஜினை இயக்கும் சாவியை எடுத்துக்கொண்டு ஷேர் ஆட்டோவில் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் செய்வது அறியாமல் திகைத்த 2A அரசு பேருந்து ஓட்டுநர் ஸ்ரீதர் இது குறித்து பயணிகளிடம் நடந்த விவரத்தை தெரிவிக்கவே அந்த பேருந்தில் பயணம் செய்த பெயர் குறிப்பிட விரும்பாத பயணி ஒருவர் உடனடியாக பேருந்திலிருந்து இறங்கி அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஓட்டியிடம் லிஃப்ட் கேட்டு அந்த ஆட்டோவை துரத்தி சென்றதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கவியரசு கண்ணதாசன் நகர் அருகே அந்த ஆட்டோவை மடக்கிய அந்த பயணி அந்த ஆட்டோ டிரைவரை பிடித்து வைத்துக்கொண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சென்னை கொடுங்கையூர் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநரை காவல் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து நிற்கும் இடத்திற்கு சென்றனர். அங்கே சென்றதும் அரசு பேருந்தின் சாவியை ஓட்டுநரிடம் ஒப்படைக்குமாறு காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்டார். ஆனால் அதற்கு ஆட்டோ ஓட்டுநர் நான் சாவியை எடுக்கவில்லை என பேருந்து ஓட்டுநர் மற்றும் காவல்துறையினரிடம் தொடர்ந்து கூறி வந்துள்ளார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சென்னை கொடுங்கையூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் ஆட்டோ ஓட்டுநரை கன்னத்தில் ஒரு அறை அறைந்ததும் அவர் தான் சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த சாவியை எடுத்து ஓட்டுநரிடம் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த பேருந்தை எடுத்துக்கொண்டு பணிமனைக்கு புறப்பட்டு சென்றார். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து அதில் அவர்கள் செல்லும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரின் பெயர் காதர் பாஷா 28 என்றும் இவர் சென்னை கொடுங்கையூர் சின்னாண்டிமடம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவர் இதே பகுதியில் ஷேர் ஆட்டோ ஓட்டி வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆட்டோ ஓட்டுநர் காதர் பாஷாவை அரசு ஊழியரை பணி செய்விடாமல் தடுத்த குற்றத்திற்காக அவரை சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சாவி